நடிகர் சரத்குமாரின் மகளுமான வரலட்சுமி நிக்கோலாய் நடிகையும் நடிகர் சரத்குமாரின் மகளுமான வரலட்சுமி நிக்கோலாய் சச்தேவ் என்பவரை நாளை திருமணம் செய்ய இருக்கிறார். நிக்கோலாய் சச்தேவ் மும்பையில் விலை உயர்ந்த ஓவியங்களை விற்பனை செய்யும் ஆர்ட் கேலரியை நடத்தி வரும் ஒருவர். இவர்களுடைய இரு வீட்டாரும் கலந்து பேசி இவர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்க இருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த நல்ல விஷயத்தை ரசிகர்களுக்காக வரலட்சுமி அதிகாரப்பூர்வமாகவே அறிவித்திருந்தார். இதனையடுத்து திருமணம் நாளை நடைபெறுவதையொட்டி திருமண விழா கோலாகலமாக 2 நாட்களுக்கு முன்பே தொடங்கியது. அதன்படி கடந்த ஜூன் 30 தேதி வரலட்சுமிக்கு மெஹந்தி விழா நடைபெற்றது. அதற்கு அடுத்ததாக ஜூலை 1 தேதி நடிகை மற்றும் அவரது குடும்பத்தினர் ஒரு சங்கீத விழாவை நடத்தினர். இதில் குடும்பமே ஒன்றாக இணைந்து நடனமும் ஆடினார்கள். இதற்கான வீடியோக்களும் கூட சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலானது. நாளை இவர்களுடைய திருமணம் மிகவும் பிரம்மாண்டமான செலவில் தாய்லாந்தில் நடைபெற இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தனது சொந்த மகள் வரலட்சுமி திருமணத்திற்கு சரத்குமார் 10 பைசா கூட செலவு செய்யவில்லை என நடிகர் பைல்வான் ரங்கநாதன் பேசியுள்ளார். இது குறித்து பேசிய அவர், சரத்குமாரின் மகள் வரலட்சுமி திருமணம் பிரம்மாண்டமாக தாய்லாந்தில் நடக்க உள்ளது. அங்கு நடக்க உள்ள திருமணத்திற்கு இங்கு பலரையும் அவருடைய குடும்பத்தினர் அழைத்து வருகிறார்கள். தன்னுடைய திருமணத்தை அனைவரும் வியந்து பார்க்கும் வகையில் இருக்க வேண்டும் என்பதற்காக வரலட்சுமி வருங்கால கணவர் திருமண ஏற்பாடுகளை பிரம்மாண்டமாக செய்து வருகிறார். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், திருமணத்தின் முக்கிய செலவுகள் அனைத்துமே அவருடைய மணமகன் ஏற்றுக்கொண்டிருக்கிறாராம். சரத்குமார் 10 பைசா கூட செலவு செய்யவில்லை எனவும் பைல்வான் ரங்கநாதன் கூறியுள்ளார். பிரபல நடிகையும் நடிகர் சரத்குமாரின் மகளுமான வரலட்சுமி திருமணம் செய்து கொள்ள உள்ள நிக்கோலாய் சச்தேவின் முன்னாள் மனைவி கவிதா யார்? இவர்கள் இருவரும் விவாகரத்து பெற்று பிரிய காரணம் என்ன என்பது பற்றிய தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. வரலட்சுமியின் திருமண ஏற்பாடுகள் கடந்த 2 நாட்களுக்கு முன் துவங்கிய நிலையில் நாளை வரலட்சுமி நிக்கோலாய் திருமணம் தாய்லாந்தில் தென்னிந்திய முறைப்படி நடக்க உள்ளது. வரலட்சுமி தன்னுடைய திருமணத்தில் கலந்து கொள்ள பாரத பிரதமர் மோடி மற்றும் முதல்வர் ஸ்டாலின், ரஜினி, கமல், நயன்தாரா, அல்லு அர்ஜுன், ரவி தேஜா, சமந்தா உள்ளிட்ட ஏராளமான பிரபலங்களை தன்னுடைய தந்தை மற்றும் சித்தி ராதிகாவுடன் சென்று அழைத்தார். ஒரு சிலரை சந்தித்து அழைப்பு விடுத்த போது வரலட்சுமியின் வருங்கால கணவர் நிக்கோலையும் உடனிருந்தார். ஏற்கனவே நிக்கோலாய் குறித்த சந்தேகங்களுக்கும் 2வது மனைவியாக மாறுவது குறித்து எழுந்த விமர்சனங்களுக்கும் தக்க பதிலடி கொடுத்தார் வரலட்சுமி. இதைத் தொடர்ந்து நிக்கோலாய் சச்தேவின் முன்னாள் மனைவி கவிதா யார் என்பது பற்றியும் இருவரும் பிரிய என்ன காரணம் என்கின்ற தகவல் வெளியாகியுள்ளது. நிக்கோலாய் கடந்த 2010 மிசஸ் கிளாட்ராக்ஸ் வெற்றியாளரான கவிதா என்பவரை தான் திருமணம் செய்து கொண்டார். கவிதா ஒரு மாடல் மற்றும் 2007 கலிபோர்னியாவில் நடைபெற்ற மிஸ் க்ளோ போட்டியில் பங்கேற்றார். கவிதாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் நிக்கோலாய். இவர்களுக்கு தற்போது 15 வயது நிரம்பிய ஒரு மகள் உள்ளார். அவர் பளு தூக்குதல் சாம்பியன் என்று கூறப்படுகிறது. நிக்கோலாய்க்கும் கவிதாவுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுதான் இவர்களின் விவாகரத்துக்கு காரணமாக அமைந்தது. இருவரும் சுமூகமாக பேசி பிரிந்த நிலையில் இவர்களின் மகள் இருவருடனும் மாறி மாறி வசித்து வருகிறார். நிக்கோலாய் வரலட்சுமி திருமணம் செய்து கொள்வதில் அவரின் மகளுக்கு மிகவும் சந்தோஷம் என கூறப்படுகிறது. திருமண பர்ச்சேஸிலும் அவர் கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் வரலட்சுமியும் நிக்கோலாயை திருமணம் செய்து கொள்ளும் முடிவை அவசரமாக எடுக்கவில்லையாம். இவர்கள் இருவருமே கடந்த 14 வருட நண்பர்கள். எனவே இவர்கள் இருவருக்குமே அவரவர் வாழ்க்கையில் நடந்த விஷயம் குறித்து நன்கு தெரியும். நிக்கோலாய் நண்பராக மட்டுமின்றி சிறந்த வாழ்க்கை துணையாகவும் இருப்பார் என்பதால் தான் அவரை தேர்வு செய்துள்ளார். நிக்கோலாய் திருமண கொண்டாட்டம் துவங்கிவிட்ட நிலையில் இது குறித்த போட்டோஸ் மற்றும் வீடியோஸ் சமூக வலைதளத்தில் வெளியாகி வருகிறது. ரசிகர்களும் தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்து வருவது